ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் கவுசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது நம்மளோட பிப்ரவரி டயட் டே 18ஓட வீடியோ. டே 18ஓட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா எல்லா வீடியோஸும் பாருங்கள். நான் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய டவுட் உங்களுக்கு வரும் ஒரு டயட்டு ஃபாலோ பண்ணுறப்போ. டயட்டு மட்டும் கிடையாதுங்க, நம்ம புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு நிறைய டவுட் வரும். ஸோ டவுட் வந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதை நம்ம உடனே கிளியர் பண்ணிக்கணும். ஸோ எல்லா வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ நம்ம ஒரு 5-6 நாளாக பட்டட்டி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் இப்போ ஒரு 2 நாள் கேப் விடலாம் அப்படின்ட்டு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நான் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். ப்ளஸ் இன்றைக்கி அந்த ட்ரை கிரேப்ஸும் நான் எடுக்கலை, ஹாட் வாட்டர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ என்றைக்கும் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 4-5 நாள் எடுத்திங்கன்னா ஒரு 2 நாள் கேப் விட்டுக்கோங்க. அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த 2 நாள் நமக்கு உடல் ரீதியாக வந்து கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ புதுசாக ஒரு பொருள் எடுக்கிறோம், அதோட சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்ம இது ஸ்டாப் பண்ணுறப்போ நமக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு கப்பு ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டர் குடித்ததுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் இல்லைன்னா 1/2 hour வரைக்கும் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் உங்களால் எது முடியுதோ அதை பண்ணுங்கள். மார்னிங் தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. இங்கே நைட் வேணும்னாலும் பண்ணலாம், ஈவினிங் வேணும்னாலும் பண்ணலாம், இல்லை லஞ்ச் டைம்லேயும் பண்ணலாம். அது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி டைமில் பண்ணுங்கள். எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நான் வாக்கிங் பண்ணிப்பேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா வாக்கிங் முடிஞ்சு ஒரு 1/2 hourக்கு அப்புறமா 1 கப்பு டீ எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு 9 o'clock இருக்கிறப்போ 1 கப்பு டீ எடுத்துப்பேன். இதுக்கு இடைப்பட்ட நேரம் தண்ணி மட்டும் குடிச்சுப்பேன். ஒரு சிலர் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க மார்னிங் எம்டி ஸ்டொமக்கோட இருக்கக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது டிஃபன் ஏதாவது எடுத்துக்கணும் அப்படின்னு. நான் வந்து எம்டி ஸ்டொமக்கோட இருக்க மாட்டேன், கண்டிப்பாக டிஃபன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்ம டீலேயும் நமக்கு தேவையான கலோரி இருக்குது. ஸோ நான் அதனால தான் டீ எடுத்துக்கிறேன். நான் வெறும் வயிறோட இருக்கலை, டீ எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இது கூட கண்டிப்பாக சுகர் எதுவும் நான் சேர்த்துக்க மாட்டேன். அதுக்கப்புறமா வேணும்னா ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன். அதுவும் ஸ்டார்டிங் பீரியடில் வந்து நான் எக் ஆம்லெட்டும் இந்த மாதிரி ஏதாவது போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். போக போக எனக்கு நல்லா பசி கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நான் டீ எடுத்துகிட்டு கொஞ்சம் நட்ஸ் வேணும்னா எடுத்துப்பேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு நட்ஸ் எடுத்துப்பேன், இல்லைனா ஒரு ஃப்ரூட் எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் என்னோடய டயட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் வெறும் வயிறோட இருக்கவே இல்லை. அப்புறமா இன்றைக்கி லஞ்சு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சமாக ரைஸ் எடுத்திருக்கேன். எக்கு வந்து முட்டைக்கறி வச்சுருக்கேன், ஸோ அதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஃபிஷ்ஷு ஷாலோ ஃப்ரை செஞ்சு எடுத்திருக்கேன். எனக்கு இவ்வளோ சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். இது கூட நான் நிறைய தண்ணி குடிச்சுப்பேன். ரைஸ் எந்த அளவு எடுக்கணும்னு நீங்கள் எல்லோரும் கேட்குறதுனால அதை காமிக்கிறதுக்காக தான் ஒன் டே வந்து நான் ரைஸ் எடுக்கிறத காமிச்சிருக்கேன். ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதை விட கம்மியாக எடுத்தால் இன்னும் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இருந்தாலும் ஓகே, இவ்வளோ எடுத்திருக்கேன். ஒரு ஃபீடிங் மெதரோ ஒரு ஒர்க்கிங் பீப்புளோ இல்லை எனக்கு ரைஸ் எடுக்காமல் இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆளாவோ இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த அளவு ரைஸ் எடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இல்லைனா இதுக்கு பதிலாக ஒரே ஒரு சப்பாத்தி இல்லைனா 2 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. பட் 2 சப்பாத்தியாக இருந்தாலும் ரொம்ப காப்ஸ் அதிகம், அதுக்கேற்ற மாதிரி தான் வெயிட் லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் டே வந்து வெயிட் லாஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அப்புறம் ஈவினிங் 1 கப்பு டீ எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி டீ மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். அப்படின்னா லஞ்சுக்கு கொஞ்சமாக ரைஸ் எடுத்துருக்கேன், அதனால் அந்த நாள் வந்து நான் கொஞ்சம் ஒரு டீ மட்டும் எடுத்துகிட்டு என்னோடய டின்னரை நான் முடிச்சுப்பேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். நீங்கள் ஒரு டீ மட்டும் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி போட்டிருக்கேன் எல்லா வெயிட் லாஸ் சேலஞ்ச் பாருங்கள், அதில் எக் ஆம்லேட் போட்டிருக்கேன், இல்லை டின்னர் ரெசிபீஸ் நிறைய நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.